ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எது பேசலான்னு பார்த்தேன்னா, ஒரு மார்க்கெட்டிங் கிளாசிக் புக் பற்றி பேசலான்னு பார்த்தேன். அந்த புக்கு பேர் வந்து பொசிஷனிங் தி மைண்ட் பை ஆலன் ரீஸ் அண்ட் ஜாக் ட்ரவுட். இது வந்து ஆனந்த் சாரோட தத்துவ பேச்சில் ஒரு சொன்ன புக்கு. நான் அதை கேட்டுட்டு வாங்கி படித்தேன். இப்போ இந்த புக்கு நான் எல்லா சாப்டரையும் இல்லை ஒரு சினாப்சிஸோ கொடுக்க போகிறதில்ல. இதில் ஒரே சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர், அதை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்மளோட கெரியர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் பற்றி பேசுகிறாங்க. இப்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா அம்பிஷியஸாக இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. யூஸ்வலாக அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ ஃபுல்லாக உன் எஃபோர்ட்டை போடு, பலனை எதிர்பார்க்காதே, பலன் பாட்டுக்கு தன்னால் சேரும். நமக்கு அந்த பகவத்கீதையில் சொன்ன ஒரு கோட்பாடு எப்படி அவங்க அணுகுறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்னஸும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு நமக்கு ஒரு நாள் யாரோ நம்ம ஒரு மேலே மேஜிக் வாண்ட் விட்டு ஓகே இன்னிலேருந்து நான் ஒன்று ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் உட்காந்துட்ருப்போம். பட்டு ஒரு விதமான அவேர்னஸோட ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு முன்னாடி போனால் தான் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கரெக்டான ஒரு குதிரையை தூக்கிட்டு ஓடும்போது தான் அதுதான் நமக்கு சக்ஸஸை வாங்கி கொடுக்கும். அதனால் நம்ம அது எப்படி அணுகணுங்கிற முறையில் தான் அவர் இங்கே பேச போகிறாரு. இப்போ சக்ஸஸ் இன் லைஃப் எப்போவுமே அடுத்தவங்க நமக்கு என்ன பண்ண முடியுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத விட. ஸோ இது ஈகோக்கு அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம், பட் அதுதான் நிசத்தமான உண்மை. இப்போ கென்னடி அப்போ அந்த காலத்தில் அவர் என்ன சொன்னார்னா, ஆஸ்க் நாட் வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாரு. ஆனால் அது தப்பு. இப்போ இந்த கெரியர் ஸ்டேஜில் என்னென்னா உன் கம்பெனி உனக்கு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு 6 விதமாக அவங்க பிரித்து கொண்டு போகிறாங்க. அதில் ஒவ்வொரு குதிரைகளாக அவர் பிரித்து பேசுகிறாருங்க. இதில் ஃபஸ்ட்டு குதிரை உங்கள் கம்பெனி. உங்கள் கம்பெனி நீங்கள் எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் செலக்ட் பண்ணி பேசுகிறது இந்த புக்கோட அபிப்பிராயத்தை பற்றி தான். நான் ரொம்ப வைடாக போகிறதில்ல. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கம்பெனி நீங்கள் அந்த கம்பெனியில் எப்படி இந்த ஹெச்ஆர் பாலிசிஸ் இருக்குது, எப்படி உங்களை ப்ரொமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் கொண்டு போகிறாங்க, எவ்வளோ பணம் பண்ணுது, எது மாதிரி ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எது மாதிரி ஃப்யூச்சர் ப்ராடக்ட்ஸை கொண்டு போகுது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இப்போ இந்த டுமாரோஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் அவங்க எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்ஸ், கம்யூனிகேஷன்ஸு. இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் ஏஐ, இது மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸை வைடன் பண்ண பார்த்து சொல்கிறாங்க. அப்புறம் சில சாஃப்ட் சர்வீசஸும் இருக்குது. அதில் எப்படின்னா பேங்கிங், லீசிங், இன்சூரன்ஸ், மெடிக்கல், ஃபைனான்ஷியல், கன்சல்டிங் சர்வீசஸ் கம்பெனிஸும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஸ்டடி பண்ணி எது டைப் ஆஃப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எடுத்துகிட்டு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும். ஒரு பக்கம் பேஷன் வேணும்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ப்ராக்டிகாலிட்டி வேணும்பாங்க. இது ஒரு கன்ஃபியூசிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ யுவர் ஹார்ட், ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன், தே சம்ஹவ் நோ வாட் யூ வாண்ட் டு டூ இட். இந்த கால் நியூபோர்ட் மாதிரி ஆளுகள்லாம் நீங்கள் ஓகே இட்ஸ் ஃபைன், ஆனால் ஒவ்வொரு ஒர்க்கை நீ எப்படி டீப்பாக ஒர்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேங்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருமே ஒன்று தாங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் நீங்கள் என்ன கேப் பார்க்குறீங்க, அதுலேருந்து எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். வெதர் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர் ஆர் இது உங்களோட கெரியர் நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயியாக அங்கே போய் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ப்ரொமோட் ஆகணுங்கிற ஆம்பிஷன் இருந்தாலும் ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ஸு. இந்த செகண்ட் ஹார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பாஸ். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. நம்மளோட நம்ம ரொம்ப மாதிரி லெஸ் இன்கம்பீட்டன்ட் பீப்புளோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜொலிப்போம். பட் அதே கம்பீட்டன்ட் பீப்புள் கீழே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள் வரும். ஆனால் அதுதான் அவங்கள உயர்த்தி கொண்டு போகும். அவங்க நல்ல வேல்யூஸ் உள்ள ஆளுகளாக இருந்தால் உங்களை எப்படி டெவலப் பண்ணி எப்படி ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கரெக்டாக வழிவகுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் பாஸ். அது கொஞ்சம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸில் தான் போக முடியும். நீங்கள் உள்ளே போய் பேசி அங்கே பார்த்து அது டைம் ஆக அனுபவத்தில் வரும். இதுதான் 2வது ஹார்ஸை பற்றி பேசுகிறாங்க. 3வது ஹார்ஸ் ஃப்ரெண்டுங்க. நம்ம வாழ்க்கையில் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க.
நமக்கு வந்து யூஸ்வலாக பண்ணுற தப்பு என்னென்னா பிஸ்னஸ் லெவலில் வந்து அவங்களோட இவ்வளோ தான் நம்ம ஒரு டிஸ்டன்ஸு, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, விச் இஸ் அ ஃபேக்ட். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு வச்சுருக்கீங்களோ ஜெனுவனாக மனசளவில் கல்டிவேட் பண்ணி அவங்களுக்குன்னு உள்ள ஒரு ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட்டோட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அது வந்து உங்களை எப்படி தூக்கி விடுங்கிறது தான் வந்து இங்கே வந்து அவர் அதை பற்றி பேசுகிறாரு. நம்ம திடீர்னு நல்லா அந்த லிங்க்டின் மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு ஹாய் ஹலோ ஒரு மாதிரி ஃபேஸ் வேல்யூ போட்டுட்டு ஒரு சமயம் வந்து திடீர்னு 10 வருஷம் கழிச்சு எனக்கு இங்கே ஜாப் வேணும் வாங்கி தரீங்களா அப்படின்னா யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஜனங்களுக்கும் தெரியுங்க நீங்கள் எது மாதிரி விஷயத்துக்கு வரீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எப்படி ஓரளவு ஜெனுவனாக ரைட்டான ஆளுகளோட பேசி ஒரு விதமான அப்பப்போ அவங்களுக்குன்னு ஏதோ ஆர்டிக்கல் அனுப்பிச்சு டச்சில் இருந்து அந்த டைமுக்கு ஏற்றாப்படி உங்களுக்கு ஃபேவரோ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ பார்க்கணுன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வைடன் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த 3rd ஹார்ஸோட ஐடியாவை பற்றி சொல்கிறாங்க. இந்த 4th ஹார்ஸ் வந்து ஐடியாவை பற்றி சொல்கிறாங்க. விக்டர் ஹியூகோ வந்து அவரோட டைரியில் எழுதியிருந்திருக்காரு, நத்திங் நாட் ஆல் த ஆர்மிஸ் ஆஃப் த வேர்ல்ட் கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேஸ் கம். இப்போ நீங்கள் அந்த டைமுக்கு வந்து அந்த ஐடியா வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆர்மிஸை வந்து அதை நிறுத்தினாலும் அதை ஸ்டாப் பண்ணணும்னு முயற்சித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட்டே ஆகும் அப்படிங்கிறது தான் நிசப்தமான உண்மை. ஆனால் இந்த புது ஐடியாவை கொண்டு வரவங்கள பாருங்களேன், பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பயங்கர ரெடிக்யூல் இருக்கும். உங்களை போட்டு நசுக்குன்னு நசுக்குவாங்க. நான் வேலை பார்க்குறது குவாலிட்டிங்க. என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் டெமிங்கின்னு ஒருத்தர் தான் குவாலிட்டி பிஸ்து குருவாக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் போய் நிறைய இந்த குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லும்போது அமெரிக்கன்ஸே சிரித்தாங்க. ஆனால் அந்த டேலண்ட்டை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணது சோனி தான், ஜப்பான்காரன் தான் கூட்டிகிட்டு போய் அந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அதனால் என்றைக்குமே ஒரு நியூ ஐடியா வரும்போது உங்களை மட்டம் தட்டுறது, உங்களை பார்த்து சிரிக்கிறது என்றைக்குமே வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து கான்ஃப்ளிக்டை பற்றி வழியே பண்ணக்கூடாது. உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை, அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து முன்னாடி போக அந்த டைம் வரும்போது நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 4th ஹார்ஸை பற்றி அவங்க சொல்கிறாங்க. 5th ஹார்ஸ் வந்து ஃபெய்த், நம்பிக்கை. எவங்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆளாகிறாங்க. இதுக்கு அவங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இந்த ரே கிராக்குங்கிறவர் தான் அந்த மெக்டொனால்ட்ஸை கண்டுபிடிச்சவர். அவருக்கு வந்து ரொம்ப வயசு வரைக்கும் ஃபெயிலியர். அப்புறம் ஒரு 2 பிரதர்ஸை பார்த்தாங்க. அவங்க வந்து தான் மெக்டொனால்ட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த ஐடியா நல்லா இருந்திருக்கு. ஆனால் அந்த 2 அண்ணன் தம்பிகளுக்கு நம்பிக்கை இல்லை. இவர் அதை பார்த்தாரு, ஃபுல் நம்பிக்கையோடு வச்சார். ஒரு விதமான விஷன், கரேஜ், அதுக்கப்புறம் பர்சிஸ்டன்ஸோடு வந்து அந்த மெக்டொனால்ட்ஸை வாங்கி இவரே வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தது தான் மெக்டொனால்ட்ஸ். இது வந்து அமெரிக்காக்காரன் எழுதுனதுனால அமெரிக்காக்காரனோட எக்ஸாம்பிளுங்க. இங்கேயெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம் எது மாதிரி பீப்புள், எது மாதிரி இதில் வந்து அவங்க கஷ்டமான சூழ்நிலைகளில் படித்து நம்பிக்கை வச்சு பெரிய ஆளாக இருக்காங்கன்ட்டு. அதுக்கு நிறைய படங்களும் வந்துருக்கு. நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, நிறைய பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க, பிளைண்ட் பீப்புள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிஸ் வந்து இந்தியாவில் நான் எண்டிங். ஒன்று நம்ம சூழ்நிலைகள் வந்து சில சமயம் நம்மளை வந்து புஷ் பண்ணும். அதில் வந்து யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கங்கிறது இந்த 5வது ஹார்ஸில் சொல்கிறாங்க. கடைசியில் வந்து 6வது ஹார்ஸ் எதுன்னு பார்க்குறீங்களா? யாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த 6வது ஹார்ஸ் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம தாங்க. நம்ம வந்து நம்ம மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு நம்மளை வந்து எவ்வளோ தூரம் முன்னாடி போய் தயார்படுத்திட்டு போகிறோமோ அதுதான் வந்து 6வது ஹார்ஸ். அப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஜாக்கியாக இருக்கலாம், நமக்கு வந்து எல்லா கலைகளும் தெரியலாம், ஆனால் கரெக்டான ஹார்ஸ் அமையலைன்னா நீங்கள் வந்து 10 அடி கூட முன்னாடி போய் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் தேவை உங்களுக்கு வந்து எப்படி கரெக்டான ஹார்ஸை பிடிச்சி அதில் நீங்கள் வந்து ரைட் பண்ணி ஜெயிக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ பிக் அ ஹார்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் டு ரைட் அண்ட் தென் ரைட் இட் ஃபார் ஆல் இட்ஸ் ஒர்த். அதுதான் வந்து அவரோட கன்க்ளூஷன். ஸோ எனக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஹார்ஸ் பற்றி சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த சாப்டர் வந்து. இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா உபயோகப்படும். நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் கேட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி
நீங்களும் ஒன் ஆஃப் த வின்னிங் ஹார்ஸஸாக வந்து லைஃப்பை ஜெயிச்சு என்னோட மனப்பூர்வமான ஒரு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.